சீதாராமன் சீரியல் ஜூன் 10 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, சீதா அர்ச்சனா போட்டு வெளியே வெளுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ராம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. சீதா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாஸ் இதை பார்த்து பயந்துட்டீங்களா, இது காமெடி அடி பாஸ் அப்படின்னு சொல்றாங்க சீதா. இதை பார்த்து ராம் என்ன காமெடி அடியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்றாங்க சீதா. அடிச்சு காட்டுறாங்க. அர்ச்சனாவும் சிரிக்கிறாங்க. அர்ச்சனாவோட பொண்ணையும் 2 அடி வைக்கிறாங்க. அவங்களும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்து ராம் என்ன காமெடி அடியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிக்கிறாரு. சீதா இங்க பாரு மது சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்றாங்க. சீதாவும் அதை பார்த்து அக்கா நீ சிரிக்கிறியா, எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சனா அடி வாங்கதை பார்த்து சுபாஷும் சேதுவும் அப்படியே வீட்டுக்குள்ளே எஸ்கேப் ஆகுறாங்க. நீங்க எல்லாம் விளையாண்டு வாங்க, நாங்க உள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சீதா 2 பேரையும் போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. சரி இன்னைக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. ராம் இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா அப்புறமா விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவும் அவங்க பொண்ணும் உள்ள ஓடிடுறாங்க. இதை பார்த்தா மது, மீரா, சீதா எல்லாருமே சிரிக்கிறாங்க. ராமும் சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ல எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அர்ச்சனாவும் அவங்க பொண்ணும் அடிச்ச இடங்கள் எல்லாம் பாக்குறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அந்த தையல்காரி இப்படி போட்டு அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கண்ணில் தண்ணி விட்டு அந்த தையல்காரி முன்னாடி நீயே அவமானப்பட்டுக்காத அப்படின்றாங்க சுபாஷ். அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்றாங்க அர்ச்சனா. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து சீதாவும் மதுவும் வராங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனோட காலால் சீதாவோட காலை தட்டி விடுறாங்க. இவங்க ஸ்லிப் ஆகுறது கும்மையே மதுவை லைட்டாக சீதா புஷ் பண்ணிடுறாங்க. மது கீழே விழ போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து ராம் வந்துடுறாங்க. ராம் வந்து மதுவோட இடுப்பு பிடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல ராம்க்கும் மதுக்கும் ஒரு ரொமான்ஸ் சீன் மாதிரியும் சீதா டென்ஷனாக இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்து அர்ச்சனாவும் சேது, சுபாஷ் அவங்க பொண்ணு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ராம் நடுவுலையும் இன்னொரு சைடு மதுவும் இன்னொரு சைடு சீதாவும் உட்காந்து சாப்பிடலான் இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அர்ச்சனா சீதா கிட்ட சொல்றாங்க, எவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சி, ராம் வந்து மதுவோட இடுப்பு பிடிச்சது இல்லை அப்படின்னு சொல்லவும் சீதாவுக்கு ரொம்பவுமே கோவம் வருது. என்ன கோவம் வருதா அப்படின்னு அர்ச்சனா தூண்டி விடவும் உடனே மீரா உன்னை வெறுப்பேற்றுறக்காக தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நீ டென்ஷன் ஆகாத சீதா அப்படின்னு சொல்றாங்க மீரா. ஒரு கட்டத்தில் அர்ச்சனா பேசுறதுக்கிட்ட ரொம்பவே டென்ஷன் ஆகி சீதா கையை கழுவிட்டே எந்திரிச்சிடறாங்க. ஏன் சீதா சாப்பிடாம எந்திரிக்கிற அப்படின்னு ராம் கேட்கவும், இல்லை பாஸ் எனக்கு வேணாம், எனக்கு போதும், நான் வேணும்னா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சீதா. சீதாக்கு தான் மேலே உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லையா, அவள் கீழே தான் உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும் உடனே சரி கீழே உட்காந்து சாப்பிடலாம்ல சீதா அப்படின்னு ராம் சொல்லவும் ரொம்பவுமே கோவம் வருது சீதாக்கு. கரெக்டாக அர்ச்சனா பார்த்தியா உன்னை கீழே உட்கார சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீதா கோவமாக கிளம்பி ரூமுக்கு போயிடுறாங்க. நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ராமும் தூங்கிட்டு இருக்காங்க. சீதா மட்டும் யோசிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. கோவமாக சீதா ராம் எழுப்புறாங்க. எந்திரிங்க பாஸ், முதல்ல எந்திரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. என்னாச்சு சீதா, எதுக்கு இப்போ இந்த நேரத்தில் எழுப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் பண்ணது ரொம்ப அநியாயம் பாஸ், ரொம்ப ரொம்ப தப்பு பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தப்பு அப்படின்னு ராம் கேட்கவும், நீங்கள் அக்காவோட இடுப்பு பிடிச்சது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தப்பு, நான் அவங்களை காப்பாற்றலன்னு தானே பிடிச்சேன், இல்லைனா அவங்க கீழே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் இடுப்பு பிடிச்சது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. என்ன தப்பு, நான் பிடிச்ச இடத்துல அவங்க இடுப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ராம். இல்லை பாஸ் நீங்கள் கண்டிப்பாக மது கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம முடிஞ்ச அளவு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக. மதுவோட ரூமுக்கு போய் அக்கா முதல்ல எந்திரிக்கான்னு கதவை தட்டுறாங்க. என்ன சீதா அப்படின்னு சொல்லி மது தூக்க கலக்கத்திலேயே வராங்க. இல்லக்கா இவர் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சீதா. எதுக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இவரு உன் இடுப்பு பிடிச்சார்ல அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் மது அப்படியே லைட்டா வைக்கப்படுற மாதிரி பண்றாங்க. பாஸ் கேளுங்க பாஸ், கேளுங்க பாஸ் அப்படின்னு சொல்றாங்க சீதா. சாரிங்க நான் மன்னிச்சிருங்க, நான் இங்க பிடிச்சிட்டேன், நீங்க கீழே விழுக போறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இங்க பிடிச்சிட்டேன், அது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க ராம். இதை கேட்டு மதுவுக்கு ரொம்பவே சிரிப்பு வருது. அப்படியே வெக்கமும் படுறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, நான் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க மது. இல்லக்கா இவர் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறாங்க சீதா. பரவாயில்ல விடு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க மது. இல்ல இவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்றாங்க. திரும்ப சீதா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல கோவப்பட்டு மது உள்ள போயிடுறாங்க. ராமும் கிளம்பிடுறாங்க. சீதாவும் பின்னாடியே போறாங்க. நீங்க எதுக்கு பாஸ் அக்காவோட இடுப்பையே பார்த்துட்டு இருந்தீங்க, மன்னிப்பு தானே கேட்க சொன்ன அப்படின்னு சொல்லவும், ஆமா அங்கதான் பிடிச்சப்ப அங்கதானே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ராம். அப்படின்னா நீங்க இடுப்பை தான் பார்க்கணும்னா ஏன் இடுப்பை பார்த்துருக்கலாம்ல, எதுக்காக நீங்க அக்கா இடுப்பையே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன்னோட தினம் இடுப்பு மாதிரியா இருக்கு அப்படின்னு ராம் கிண்டல் பண்றாங்க. இன்னும் ஒரே மாசத்துல நான் எப்படி ஸ்ட்ரக்சரா இருக்கேன்னு பாருங்க, ஐ மீன் டயட் அப்படிங்கிறாங்க சீதா. ஐ எம் வெயிட்டிங்கிறாங்க ராம். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு மது வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மகாலட்சுமி, அர்ச்சனா அவங்க பொண்ணு எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க மதுவை. மது பூஜை பண்ற அழகே அழகு அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. ஆமான்றாங்க மகா. கூடிய சீக்கிரம் மது இந்த வீட்டு மருமகள் ஆகணும், அந்த சீதா இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. அது என் கண்ணாடியே நிற்குது, அந்த சீதா கண்ணீரோடு இந்த வீட்டை விட்டு போறது என் கண்ணாடி வந்து நிற்குது அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி. மது பூஜையெல்லாம் முடிச்சு குங்குமம் கொண்டு வந்து தராங்க மகாக்கு. மகா மதுவோட நெத்தியில வச்சு விட்டுட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மது கண் கலங்குறாங்க. ஏன் மது என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும். எங்க அம்மா இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மது. நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. உன் வாழ்க்கை நல்லபடியா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. மது அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.